SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. வணக்கம். செய்திச் சுருக்கம். தனியா கூட்டணியா ஆட்சி எப்படி? விஜய் எடுத்த முக்கிய முடிவு. 108 இடங்களில் வென்ற தனிப்பெரும் கட்சியாக போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே வரலாறு படைத்திருக்கிறது விஜயின் தமிழக வெற்றி கழகம். இருப்பினும் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் இல்லாத நிலையில் கூட்டணி ஆட்சி அமைப்பது தொடர்பாக மூத்த தலைவர்களுடன் விஜய் தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறார். இதுகுறித்து நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: 5 எம்எல்ஏக்களை வைத்துள்ள காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்துள்ளது. ஆனாலும் இது போதாது. எனவே திமுக கூட்டணியில் இருக்கும் விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், IUML கட்சிகளுடன் பேச்சு நடக்கிறது. எல்லா கட்சிகளும் முக்கியமான துறைகளை கேட்கின்றன. அதற்கு சம்மதம் தெரிவித்தால்தான் கூட்டணிக்கு வருவதாக டிமாண்ட் வைக்கின்றன. இதுகுறித்து பொதுச் செயலாளர் ஆனந்த், வியூக வகுப்பாளர் ஜான், ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையனுடன் விஜய் ஆலோசனை செய்தார். ஆட்சி அமைப்பதில் விஜய் உறுதியாக இருப்பதால் கூட்டணி கட்சிகள் கோரிக்கைகள் ஏற்கப்படும் வாய்ப்பு அதிகம். 1954ஆம் ஆண்டு காமராஜர் ஆட்சி அமைக்க தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி உதவியது. அக்கட்சி தலைவர் ராமசாமி படையாற்றி காமராஜர் அமைச்சரவையில் இடம் பிடித்தார். பின் கட்சியை கலைத்துவிட்டு காங்கிரஸில் ராமசாமி இணைந்து காமராஜர் ஆட்சியை தக்க வைத்தார். அதுபோல தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியை தாவேகா அமைக்க உள்ளது என்றனர். அமைச்சர்களை வீழ்த்தியவர்களுக்கு அதே துறையில் மந்திரி பதவி இன்ப அதிர்ச்சி கொடுத்த விஜய். சட்டசபை தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளில் இறங்கியுள்ளார். சென்னை குளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட முதல்வர் ஸ்டாலினை தாவேகா வேட்பாளர் VS பாபு வீழ்த்தியுள்ளார். தாவேகா அலையில் சிக்கி சபாநாயகர் அப்பாவு படுதோல்வியை தழுவியுள்ளார். மேலும் இந்த தேர்தலில் தாவேகா சார்பில் முதல் முறையாக போட்டியிட்டவர்களில் சிலர் திமுக அமைச்சர்கள் துரைமுருகன், பெரிய கருப்பன், மகேஷ், கீதா ஜீவன், மூர்த்தி, தியாகராஜன், அன்பரசன், சாமிநாதன், முத்துசாமி, காந்தி, மதிவேந்தன், சுப்பிரமணியன், TRP ராஜா, ராஜேந்திரன், நாசர் ஆகியோரை தோற்கடித்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளனர். அதனால் அமைச்சர்களை வீழ்த்திய தாவேகா எம்எல்ஏக்களுக்கு அதே துறைகளை வழங்கி இன்ப அதிர்ச்சி அளிக்கவும், முதல்வர் ஸ்டாலின், சபாநாயகர் அப்பாவு ஆகியோரை வீழ்த்தியவர்களுக்கும் முக்கிய துறைகள் வழங்கவும் விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் தாவேகா வட்டாரத்தில் கூறப்படுகிறது. திறமையான அதிகாரிகளுக்கு உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு. விஜய் கையில் பட்டியல். உயர் பதவிகளை பிடிக்க முட்டி மோதும் அதிகாரிகள். உயர் பதவிகளில் திறமையான அதிகாரிகளை நியமிப்பது குறித்த ஆலோசனையில் விஜய் இறங்கியுள்ளார். சட்டசபை தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தாவேகா ஆட்சியை கைப்பற்றும் பணிகளில் இறங்கியுள்ளது. பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில் தாவேகா தலைவர் விஜய் ஈடுபட்டுள்ளார். இதற்காக திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற கட்சிகளுடன் ரகசிய பேச்சு நடந்து வருகிறது. அதிமுகவுடன் கூட்டணி ஆட்சி அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆட்சி அதிகாரத்தை திறம்பட நடத்துவதற்கான முயற்சிகளில் விஜய் இறங்கியுள்ளார். இதற்காக அனைத்து துறைகளிலும் உயர் பொறுப்புகளில் திறமையான தகுதியான அதிகாரிகளை நியமிக்க அவர் திட்டமிட்டுள்ளார். இதேபோல கலெக்டர்கள், SPக்களையும் நியமிக்க ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. இது தொடர்பாக உயர் அதிகாரிகள் பட்டியல் விஜய் கைக்கு சென்றுள்ளது. அதில் திமுக ஆதரவு அதிகாரிகள் யார் யார் என பார்த்து அவர்களையெல்லாம் தவிர்க்க முடிவு செய்துள்ளார். மேலும் கடந்த ஆட்சியில் ஓரங்கட்டப்பட்ட சிறந்த அதிகாரிகளை மீண்டும் அழைத்து வரவும் அவர் முடிவெடுத்துள்ளார். அதன்படி எந்தெந்த பொறுப்பில் எந்தெந்த அதிகாரிகளை நியமிக்கலாம் என தன் ஆலோசகர்களுடன் விஜய் தீவிர ஆலோசனையில் இறங்கியுள்ளார். இதை தெரிந்து கொண்ட உயர் அதிகாரிகள் பலரும் தங்களுக்கு நெருக்கமான தாவேகா முக்கிய நிர்வாகிகள், விஜய்க்கு நெருக்கமான நண்பர்கள் பரிந்துரைப்படி உயர் பதவிகளை பிடிப்பதற்கு முட்டி மோத துவங்கியுள்ளனர். இதை கவனிச்சீங்களா? ஸ்டாலின் பாணியில் விஜய். தமிழகத்தில் கட்சி துவங்கிய முதல் தேர்தலிலேயே தனிப்பெரும் கட்சியாக வந்து வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய். தனிப்பெரும்பான்மைக்கு போதிய சீட் இல்லாத நிலையில் மற்ற சிறிய கட்சிகளின் தயவுடன் ஆட்சி அமைக்க விஜய் ஆதரவு காட்டி வருகிறார். விஜய் முதல்வராகும் முன்பே காட்சிகள் மாறிவிட்டன. முதல்வருக்கான அனைத்து பாதுகாப்பும் அப்படியே அவருக்கு கை மாறியது. இப்போது முதல்வர் கான்வாய் அணிவகுக்க தான் விஜய் செல்கிறார். முதன்முறையாக நேற்று நீலாங்கரை வீட்டிலிருந்து தனது பனையூர் அலுவலகத்துக்கு முதல்வர் கான்வாய் அணிவகுக்க விஜய் சென்றார்.
பின்னர் பட்டினப்பாக்கம் வீட்டுக்கும் சென்றார். இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், விஜயும் ஸ்டாலின் பாணியை தான் பின்பற்றுகிறார். அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் 2021 முதல்வராக பொறுப்பேற்ற போது தமிழகத்தின் பாதுகாவலர் என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக கட்சி சார்பில் அவருக்கு 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் மாடல் கார் வழங்கப்பட்டது. தமிழகத்துக்குள் எங்கு போனாலும் இதே டிஃபெண்டர் காரைத்தான் ஸ்டாலின் பயன்படுத்தினார். இப்போது அதே பாணியில் தேர்தல் வெற்றிக்கு பிறகு விஜயும் டிஃபெண்டர் காரைத்தான் பயன்படுத்தி வருகிறார். இது கருப்பு நிற கார். உண்மையில் விஜய்க்கு சொந்தமானது அல்ல. விஜய்க்காக தாவேக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கொடுத்துள்ளார். தாவேக பக்கம் தாவும் பாமக. துணை முதல்வர் சௌமியா. விஜய்க்கு அன்புமணி டிமாண்ட். சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் 4 தொகுதிகளில் பாமக வெற்றி பெற்றுள்ளது. இந்நிலையில் அக்கட்சி தலைவர் அன்புமணி நேற்று வெளியிட்ட அறிக்கையில், வெற்றி பெற்ற பாமக, அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு வாழ்த்துகள். பாமக சார்பில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த வேட்பாளர்களின் உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. திமுகவுக்கு எதிராக மக்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பலையை உருவாக்கியதில் பாமகவின் பங்கு மகத்தானது. பாமகவுக்கு ஓட்டளித்த மக்களுக்கும் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நன்றி என தெரிவித்தார். தேர்தலில் 108 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க இன்னும் 10 எம்எல்ஏக்கள் தேவை. திமுக கூட்டணியில் 5 இடங்களில் வென்ற காங்கிரஸ், தலா 2 இடங்களில் வென்ற விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், 4 இடங்களில் வென்ற பாமக, 1 தொகுதியில் வென்ற அமமுக ஆகிய கட்சிகளுடன் தாவேக சார்பில் பேச்சு நடப்பதாக கூறப்படுகிறது. தருமபுரியில் பாமக சார்பில் வென்ற சௌமியாவுக்கு துணை முதல்வர் பதவி தந்தால் தாவேகவுக்கு ஆதரவளிக்க தயார் என பாமக நிபந்தனை விதிப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தன் வாழ்த்து அறிக்கையில் பிரதமர் மோடி பெயரை அன்புமணி தவிர்த்திருப்பது பாஜகவினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அணிமாற தயாராகிவிட்ட அன்புமணி பாஜகவை விட்டு விலக நினைக்கிறார். அதனால்தான் பழனிசாமி பெயரை குறிப்பிட்டு நன்றி தெரிவித்தவர் மோடி பெயரை குறிப்பிடவில்லை என தமிழக பாஜகவினர் தெரிவிக்கின்றனர். எதிர்க்கட்சி அந்தஸ்து இல்லை, என்னவாகும் அதிமுக எதிர்காலம்? 47 எம்எல்ஏக்களை தக்க வைப்பாரா எடப்பாடி? தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை இழந்ததுடன் பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்துள்ளதால் அதிமுகவின் எதிர்காலம் என்னவாகுமோ என்ற கவலை அக்கட்சி தொண்டர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட எம்ஜிஆர் 1977 ஆட்சியை பிடித்தார். அதைத் தொடர்ந்து 1980, 1984, 1991, 2001, 2011, 2016 ஆகிய 7 தேர்தல்களில் அதிமுக வென்றது. கடந்த அரை நூற்றாண்டு தேர்தல் வரலாற்றில் தொடர்ந்து 2 தேர்தல்களில் அதிமுக தோற்றதில்லை. ஆனால் முதல் முறையாக இத்தேர்தலில் தொடர்ந்து 2வது முறையாக அதிமுக தோல்வியடைந்துள்ளது. அது மட்டுமல்லாது பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்துள்ளது. முதல்வராக விஜய், எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி இருக்க 4 ஆண்டுகளுக்கு மேலாக முதல்வராக இருந்த பழனிசாமி சாதாரண கட்சி தலைவராக சட்டசபையில் அமரும் நிலை ஏற்பட்டுள்ளது. எம்ஜிஆர் காலத்திலிருந்தே சென்னை போன்ற பெரிய நகரங்களில் திமுக வென்றாலும் தென் மாவட்டங்கள், கொங்கு மண்டலம், மத்திய மண்டலங்களில் அதிமுக அசைக்க முடியாத சக்தியாக இருந்தது. முக்குலத்தூர், முத்தரையர், பட்டியலின சமூகங்கள் அதிமுகவின் ஓட்டு வங்கியாக இருந்தன. ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எந்த தேர்தலிலும் அதிமுகவால் வெல்ல முடியவில்லை. இத்தேர்தலில் 100 தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. கடந்த 1967 வரை தமிழக அரசியல் களம் காங்கிரஸ் எதிர் திமுக என்று இருந்தது. 1977 அதிமுக ஆட்சியை பிடித்ததும் தமிழக அரசியல் களம் திமுக எதிர் அதிமுக என்று மாறியது. அதன்பின் காங்கிரஸ் கட்சி 3ஆம், 4ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. இப்போது தாவேக ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனால் தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் கூறியது போல தமிழக அரசியல் களம் திமுக எதிர் தாவேக என மாறிவிடுமோ என்ற அச்சம் அதிமுக நிர்வாகிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. தாவேகாவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காததால் அதிமுகவின் 47 எம்எல்ஏக்களை தக்க வைப்பது பழனிசாமிக்கு பெரும் சவாலாக இருக்கும் என்று கூறப்படுகிறது.
இதனால் அதிமுகவின் எதிர்காலம் என்னவாகுமோ என்ற கவலை அக்கட்சி தொண்டர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஸ்டாலின் வேண்டுகோள். திமுக நிலைப்பாடு என்ன? திமுக தலைவர் ஸ்டாலின் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் சென்னை அறிவாலயத்தில் ஆலோசனை நடத்தினார். அப்போது தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டாம் என கூட்டணி கட்சிகளிடம் அவர் கேட்டுக் கொண்டதாக தெரிகிறது. ஆட்சி அமைக்க தாவேகா தரப்பில் ஆதரவு கேட்டால் கொடுக்க வேண்டாம். உள்ளாட்சி தேர்தலில் நம் கூட்டணி முழு வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது என ஸ்டாலின் கூறியுள்ளார். 7 மாவட்டங்களில் மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும். இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.